Have a great day, dear children. Today in physics, let's learn about distance, displacement and speed. Unit 2, Force and Motion. In force and motion, we will learn about distance, displacement and speed for today's class. So, introduction. See here, two pictures are given. One is house and another one is school. There are two paths given, road A and road B. In which path, if you travel, you will reach the school earlier when you go from home. Home lerundu school ku poradhu எந்த பாத்து ரோட் ஏல போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போவீங்களா, ரோட் பியில் போனீங்களா ஃபாஸ்ட்டாக போவீங்களா? நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். பாத் ஆஃப் லீஃப் வென் தேர் இஸ் நோ விண்ட். ஃபஸ்ட்டு பிக்சரில் விண்டு ப்ளோ ஆகாமல் இருக்கிறப்ப அந்த பாத் ஆஃப் லீஃப் வந்து ட்ராவல் பண்ணுற பாத்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிக்சரில் பாத் ஆஃப் லீஃப் வென் தேர் இஸ் விண்டு ப்ளோ ஆகிறப்ப இருக்கிற பாத்து கொடுத்துருக்காங்க, பாத் பி. ஸோ எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணால் அந்த லீஃப் வந்து சீக்கிரமாக கிரவுண்டை டச் பண்ணும்? So we'll see the answers for the first picture. So road A is the correct answer. சீக்கிரமாக எப்படி ஹோம்லேருந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னா ரோட் ஏல ட்ராவல் பண்ணால் தான் சீக்கிரமாக போக முடியும். ஸோ ரோட் பின்னா வளைஞ்சு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். எப்படி வந்து ஃபால் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபால் ஆச்சுன்னா தான் இந்த லீஃப் தான் சீக்கிரமாக கிரவுண்டை டச் பண்ணும். பாத் ஏல இருக்க லீஃப், பாத் பியில் இருக்கிற லீஃபில் கொஞ்சம் டிலே ஆகும். Uma and Priya are friends studying in same school. உமாவும் பிரியாவும் சேம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் தே கோ டு நியர்பை ப்ளே கிரவுண்ட், ப்ளே கேம்ஸ் அண்ட் ரிட்டர்ன் பேக் ஹோம். அவங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க ப்ளே கிரவுண்டுக்கு போய் கேம்ஸ் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹவுஸ்க்கு ரிட்டர்ன் ஆவாங்க. ஒன் டே உமா டோல்ட் தட் ஷீ வுட் ரீச் ப்ளே கிரவுண்ட் ஆஃப்டர் விசிட்டிங் ஹர் கிராண்ட்மாஸ் ஹவுஸ். The path in which they took reach the playground is shown. அவங்க எந்த பாத் வழியாக வந்தாங்கன்னு இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. உமாவும் பிரியாவும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க டெய்லியும் ப்ளே கிரவுண்டுக்கு போய் கேம்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஹவுஸ்க்கு போகிறது வழக்கம். உமா மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, ஒன் டே அவங்க கிராண்ட்மா ஹவுஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க ப்ளே கிரவுண்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பாத்தில் போனால் அவங்க ஃபாஸ்ட்டாக ரீச் ஆவாங்க பாருங்கள். பாத் ஏ வந்துட்டு ரெட் கலர் டாட்டட் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. பாத் பி வந்து எல்லோ கலர் டாட்டட் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எதில் போனால் சீக்கிரமாக ப்ளே கிரவுண்ட் ரீச் ஆக முடியும்? வெரி குட், பாத் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அதுதான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது, எந்த பெண்டும் இல்லாமல் இருக்குது, ஷார்ட் டிஸ்டன்ஸாகவும் இருக்குது. சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதோட ஆக்டிவிட்டி உங்களுக்கு டேக் அ ட்வைன் அண்ட் மெஷர் த லென்த். ட்வைன்னா த்ரெட்டை எடுத்து இந்த எல்லோ கலர் டாட்ஸில் வச்சு மெஷர் பண்ணுறீங்க. அதே மாதிரி ரெட் கலர் டாட்டில் வச்சும் மெஷர் பண்ணுறீங்க. இப்போ எழுதணும் விச் இஸ் த லாங்கஸ்ட் பாத் அமங் த டூ. எது வந்து லாங்கஸ்ட் பாத்து? பாத் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த டேஷில் பாத் பி அப்படின்னு எழுதுறீங்க. ஃப்ரம் த above examples we would conclude that an object travels from one place to another. It will reach faster if it travels along a straight line path. ஸோ இப்போ இருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்ததுல என்ன தெரியுது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் ட்ராவல் பண்ணால் அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு தெரியுது. சீக்கிரமாக ரீச் ஆக முடியும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட்டாக போகணும், ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா எந்த பாத்தில் போகணும்? ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் போகணும். திஸ் straight line path is the shortest distance between the 2 points. Straight line path எப்படி இருக்கா? shortest distance between 2 points. ரெண்டு பாயிண்ட்டுக்கு shortest distance இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we'll see about distance. Distance நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் definition. The total length of path taken by an object to reach one place from another place is called distance. Total length of path taken by an object to reach one place from another place. ஒரு பிளேஸில் இருந்து another place போகிறதுக்கு total length of path taken by an object. திரும்ப சொல்கிறேன், என் கூடயே திருப்பி சொல்லுங்கள். Total length of path taken by an object
to reach from one place to another place is called distance. Understood? Next we'll see about displacement. The shortest distance from the initial to the final position of an object. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இனிஷியல் பொசிஷன், அதாவது ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் த ஃபைனல் பொசிஷன், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வில் see the examples. Before that, both the distance and displacement possess the same unit. டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரெண்டுக்கும் சேம் யூனிட் தான். என்ன எஸ்ஐ யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம், மீட்டர். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏலேருந்து பி பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு 3 மெத்தட்ஸில் போகிறாங்க, 3 வேஸில் போகிறாங்க, 3 பாத் எடுத்துக்கிறாங்க. க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு பாத்து, ப்ளூ கலரில் இருக்கிறது ஒரு பாத்து, ரெட் கலர் டாட்டட் லைன்ஸில் இருக்கிறது அனதர் பாத். ஸோ ஃபஸ்ட்டு பாத்தில் அதோட டிஸ்டன்ஸ் என்ன, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகிறாங்க, 10 கிலோமீட்டரில் போகிறாங்க. ஏலேருந்து பிக்கு செகண்ட் பாத் வழியாக ப்ளூ கலர் லைன் வழியாக பார்த்தா எவ்வளோ டிஸ்டன்ஸில் கவர் பண்ண முடியும், 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கவர் பண்ணுறாங்க. அதே தேர்ட் டாட்டட் லைனில் பாருங்கள். டாட்டட் லைன் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்னாவே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 5 கிலோமீட்டர்லேயே ரீச் பண்ணிடுறாங்க. அண்டர்ஸ்டுட்? So we'll see the explanation. Shows the figure the motion of person between 2 places A and B. Motion of person na ஒரு person A பாயிண்ட்லேருந்து B பாயிண்ட்டுக்கு எந்தெந்த வழியில் போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So he travels 10 kilometer in the first path. ஏற்கனவே பார்த்தோம் 10 kilometer first path, second path 10 kilometer in the first path, second pathல 7 kilometer, ஆனால் தேர்ட் பாத்தில் 5 கிலோமீட்டர்லேயே போயிடுறாங்க. The distance between A and B via first path is 10 km. First pathல எவ்வளோ distance, 10 km. Second pathல எவ்வளோ distance பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், 7 km. Shortest distance between two, shortest distance எவ்வளோ கிலோமீட்டர், 5 km. So the displacement is, இதில் displacement என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, 5 km. முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்பயுமே டைரெக்ஷன் யூஸ் பண்ணி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். ஸோ ஈஸ்ட் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டால், இந்த ஃபிகரில் வெறும் 5 கிலோமீட்டர்னு சொல்லக்கூடாது. இது எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா ஈஸ்ட் டைரெக்ஷன். பாருங்கள், த நார்த், இதுதான் சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஸோ ஏலேருந்து பிக்கு எந்த டைரெக்ஷனில் போகிறாங்க, ஏலேருந்து பிக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் எந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறாங்க, ஈஸ்ட் டைரெக்ஷன் நோக்கி போகிறாங்க. ஸோ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்துக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் எழுதிக்கணும், 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் தான் அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இது வேறு பிக்சர். இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க A and B. இதில் கரெக்டாக சொல்லுங்கள், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் அண்ட் வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 120 மீட்டர். பாத் ட்ராவல் பை an object from one place to another is called, நான் திரும்பவும் டெஃபினேஷன் சொல்கிறேன், பாத் ட்ராவல் பை an object from one place to another is called distance. அது வந்து 120 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா the shortest distance between one point to another point is called displacement. Displacementல வெறும் 40 மீட்டர்னு சொன்னால் போதுமா டிஸ்பிளேஸ்மெண்ட்? நோ, இட் ஷுட் ஹாவ் அ டைரெக்ஷன். ஸோ டைரெக்ஷன் பாருங்கள், இங்கே இருக்குது, நார்த்துக்கும் இது வெஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸ்ட்டு, இது சவுத்து. ஸோ எங்கேருந்து எங்கே போகுது, நார்த் வெஸ்ட்டில் இருந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு போகுது. ஸோ சவுத் ஈஸ்ட். ஸோ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு எழுதணும், 40 மீட்டர் சவுத் ஈஸ்ட். ஸோ தட் வில் பி யுவர் ஆன்சர். பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க, த பாத் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஷோன் இன் ஃபிகர். ஏலேருந்து பிக்கு போகிற பாத் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் 120 மீட்டர். சாரி, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 120 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் 40 மீட்டர் சவுத் ஈஸ்ட். இப்போ தான் சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 40 மீட்டர் சவுத் ஈஸ்ட். பாருங்கள், கொடுத்துருக்காங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீல் சி த பாத். இப்போ ஒரு ரேபிட் இருக்குது பாருங்கள், இங்கே நான் 2 பிக்சர் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு ரேபிட் இருக்குது, அது வந்து 2 பிக்சர் வழியாகவும் போகுது. ஃபஸ்ட்டு ஏலேருந்து பி பாயிண்ட்டுக்கு போகுது ஃபஸ்ட்டு பிக்சரில், செகண்ட் பிக்சர்லேயும் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு போகுது.
நீங்கள் ஒவ்வொரு ஸ்கொயரையும் ஈச் ஸ்கொயர் இஸ் an யூனிட் ஆஃப் 1 ஸ்கொயர் மீட்டர். ஒவ்வொரு ஸ்கொயரையுமே ஒரு 1 ஸ்கொயர் மீட்டர் அளவு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு எழுதணும். இது உங்களோட ஹோம்ஒர்க் கண்ணா, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு ஸ்கொயரையும் ஒரு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் மீட்டர் போதுன்னா 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 1 என் கூட கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஃபஸ்ட்டு பிக்சரில் ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு அந்த ரேபிட்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது, 16 மீட்டர் கவர் ஆகுது. இதேயோட டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். ஸோ ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி போகும், இப்படி தான் போகும். ஸோ இதில் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகுது, 1 2 3, வெறும் 3 மீட்டர்னு மட்டும் எழுதுனா போதுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன இருக்கணும், டிரெக்ஷன் இருக்கணும். ஸோ டைரெக்ஷன் எப்படி சொல்கிறாங்க, எந்த டைரெக்ஷனில் போகுது, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஸோ ஏலேருந்து பி எந்த டைரெக்ஷனில் போகுது, ஈஸ்ட் டைரெக்ஷனில் போகுது. ஸோ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன எழுதணும், 3 மீட்டர் ஈஸ்ட் அப்படின்னு எழுதணும். அப்போ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் உங்களோட பக்கத்து ஃபிகருக்கு ஆன்சர் நான் சொல்லலைக்கண்ணா, அதுக்கு நீங்கள் தான் போடணும். இதே மாதிரி மெஷர் பண்ணி இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுறீங்க. நெக்ஸ்ட் ஒன், when will the distance and displacement be equal, explain, but the starting and finishing point should be different. எப்போ வந்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதே ஃபிகரில் எப்போ வந்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிஸ்டன்ஸ்னால் என்ன, டோட்டல் பாத் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1-2 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக போச்சு அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸும் 5. இப்போ டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோவா இருக்கும், 5 மீட்டர் ஈஸ்ட். அப்போ ரெண்டுமே சேம் நம்பர் வருதா, 5 மீட்டர். ஸோ இதுதான் இப்போ தான் எப்போ வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுதோ அப்போ தான் அதோட டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். திஸ் வில் பி த ஆன்சர் ஃபார் தட். அண்டர்ஸ்டுட்? எப்போ வந்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்னா எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அப்போ தான் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் வேறையாக இருக்கும். அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். when we represent டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லும் போது டைரெக்ஷன் மட்டும் பத்தாதுக்கானா அது கூட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன்ஸும் இருக்குது. சைன்ஸ் அப்படின்னா சிம்பிள்ஸ் ப்ளஸ் மைனஸும் நம்ம போடணும். எப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஏ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், பி தான் எண்டிங் பாயிண்ட். அப்படின்னா ஏலேருந்து பி போச்சுன்னா அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். பியில் இருந்து ஏக்கு போச்சு அப்படின்னா அது நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. Here we can consider the starting point as A and while the object moves from A to B move ஆச்சுன்னா அதோட displacement is considered to be என்ன சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் B to Aக்கு போச்சுன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சைனும் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சைனும் இருக்குது, டைரெக்ஷனும் இருக்குது, மறந்துடாதீங்க. ப்ளஸ் மீட்டர்லேயும் நம்ம யூனிட் வச்சும் மெஷர் பண்ணணும். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். நல்லா ஃபிகர் பார்த்துக்கோங்க. சுபா கோஸ் டு அ நியர்பை பிளே கிரவுண்ட். சுபாங்கிறவங்க ஒரு பர்சன், அவங்களோட ஹவுஸ் இங்கே இருக்குது. இதுதான் சுபாவோட ஹவுஸு. இங்கே இருந்து அவங்க பிளே கிரவுண்டுக்கு போகிறாங்க, பி பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ அவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 400 மீட்டர். அதுதான் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1 பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். ஏலேருந்து பிக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எது, 100 மீட்டர். 100 மீட்டர் மட்டும் போட்டால் போதுமா, நோ. கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், டைரெக்ஷன் இருக்கணும், அது கூட சைனும் இருக்கணும். சைன்னா இப்போ ஏலேருந்து பிக்கு தானே போகிறாங்க, அப்போ அது என்ன சைன், பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் போட்டுட்டு 100ன்னு போட்டுட்டு
அதோட டைரெக்ஷன் எழுதணும்ல. டைரெக்ஷன் எப்படி பார்ப்போம்? இங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது மேப்பில் பாருங்கள், சவுத் வெஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குது. சவுத் வெஸ்ட்லேருந்து எங்கே போகுது? நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும்? இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ளஸ் 100 மீட்டர் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னால் தான் இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் த டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்டர்ஸ்டுட்? டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள், 400 மீட்டர்ஸ்னு எழுதிடுவீங்க. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா பாசிட்டிவ்னு சைன் போடணும், 100 மீட்டர் போடணும், நார்த் ஈஸ்ட்னு போடணும். ஸோ ஃபஸ்ட் 2 questions ஓவர். நெக்ஸ்ட் பாருங்கள், த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் 15 கிலோமீட்டர். பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ஏலேருந்து பி, இதுதான் ஆப்ஜெக்ட், ஏலேருந்து பியோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க? 15 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 15 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸும் 15 கிலோமீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 15 கிலோமீட்டர். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதுலேருந்து? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் எப்போ சேமாக இருக்கும்? எப்போனா when the object travels in the shortest distance in straight line. ஸ்ட்ரெயிட் லைனில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிச்சு அப்படின்னா அதோட அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்கும். திஸ் வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், the distance of a person is 30 kilometer and his displacement is 0 kilometer. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டரான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, இதுதான் ஏ பாயிண்ட். ஒரு பர்சன் வந்து 30 கிலோமீட்டர் போகிறான். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்ல, அவன் போகவே இல்லை, அதே இடத்துலையே இருக்கான். அப்போ தானே 0 கிடைக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 சொல்கிறாங்க, 0 கிலோமீட்டர். இப்போ 0 ஆயிடுச்சா? ஆனால் டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளோ? 30 கிலோமீட்டர். ஸோ எப்போ அவன் சர்க்குலாக ஒரே பாயிண்டில் இருந்து அதே பாயிண்ட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அதே எண்டிங் பாயிண்ட்டும் அதே அப்படின்னா தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஆனால் 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான். சர்க்குலாக போனால் தான் அது நடக்கும். ஸோ அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட் வீல் சி அபவுட் நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல் அப்படின்னா என்னென்னா, நாட்டிக்கல் மைல் இஸ் த யூனிட் ஃபார் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஏவியேஷன் அண்ட் சி டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம ஏரோப்ளேன் டேக் ஆஃப் லேண்டிங் நடக்குது, அதை தான் ஏவியேஷன் சொல்கிறோம். சி டிரான்ஸ்போர்ட்லேயும் ஃப்ளைட் ஏரோப்ளேன் வந்துட்டு டேக் ஆஃப் லேண்ட் நடக்குதுல்ல, ஏர் டிரான்ஸ்போர்ட்லேயும் யூஸ் பண்ணுற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற யூனிட் தான் நாட்டிக்கல் மைல். ஸோ 1 நாட்டிக்கல் மைல் இஸ் 1.852 கிலோமீட்டர். ஸோ ஏரோப்ளேனில் ஏர் டிரான்ஸ்போர்ட்லேயும் சி டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்லேயும் யூஸ் பண்ணுற, ஷிப்லேயும் ஏரோப்ளேன்லேயும் யூஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுற யூனிட்டுக்கு பேர் நாட்டிக்கல் மைல். அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.852 கிலோமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் த யூனிட் ஃபார் மெஷரிங் த ஸ்பீட். அதோட ஸ்பீட், இப்போ டிஸ்டன்ஸ் தான் பார்த்தோம். டிஸ்டன்ஸ் எதில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? நாட்டிக்கல் மைலில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே ஸ்பீடு பார்த்திங்கன்னா எதுக்கும் ஏரோப்ளேனுக்கும் ஷிப்புக்கும் ஸ்பீட் எதில் மென்ஷன் பண்ணுவோம்னா நாட்டுங்கிற யூனிட்டில். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, KNOT. நாட்டுங்கிற யூனிட்டில் ஸ்பீடை மெஷர் பண்ணுவாங்க. நாட்டிக்கல் மைலுங்கிறது டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. அதே எப்படி வந்து நாட்டை மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, நாட்டுக்கோட டெஃபினிஷன் பாருங்கள், த ஸ்பீட் டேக்கன் டு ட்ராவல் 1 நாட்டிக்கல் மைல் இன் 1 hour. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 1 மணி நேரத்தில் எவ்வளோ ஒரு நாட்டிக்கல் மைல், அதாவது 1.852 கிலோமீட்டர் கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகுதோ அதை தான் நாட்டுன்னு சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், 1 ஹவரில் ஒரு நாட்டிக்கல் மைல், அதாவது 1.852 கிலோமீட்டர் கவர் ஆகிறதுக்கான ஸ்பீடு தான் நாட். அண்டர்ஸ்டுட்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், வில் சி அபவுட் ஸ்பீட். ஸ்பீட் ஏற்கனவே நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அகெயின் வில் சி த ரீகேப். இப்போ டூ யூ நோ பாருங்கள், 1 km/h ஈக்குவல் டு 5/18 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கிலோமீட்டர் பை ஹார் அப்படி இஸ் ஈக்குவல் டு 5/18 மீட்டர்/செகண்ட் சொல்கிறாங்க. எப்படி நம்மளுக்கு கிடைச்சது? வி நோ தட் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அண்ட் 1 ஹாரில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது? 3600 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் டிவைட் பண்ணும். கிலோமீட்டர் பர் ஹார் தான், கிலோமீட்டர் டிவைடட் பை ஹார், அதனால் 1000 டிவைடட் பை 3600. 0 gets cancel, 0 gets cancel. பாருங்கள், 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 2ல் எத்தனை டைம்? 5 டைம். இது 2ல் 18 டைம்ஸ். ஸோ 5/18 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் ஸ்பீட். ஸ்பீடோட டெஃபினிஷன் நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா டிஸ்டன்ஸை
டைம் வச்சு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பேர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் ஸ்பீட். மறுபடியும் சொல்கிறேன், ரேட் அப்படின்னா அதோட டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அகெயின் ஐ ரிப்பீட் த டெஃபினிஷன். ஸ்பீட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர். டிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட்டு? மீட்டர். டைமுக்கு செகண்ட்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பை, நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்பீடு வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸ்பீட் யூனிஃபார்ம் ஸ்பீட்னா பாருங்கள், கவனிங்க. இஃப் a body in motion covers equal distance in equal interval of time, then the body is said to be in uniform speed. Uniform speed na onnu illakana, ஒரு body equal distance equal interval of time la cover பண்ணிச்சு அப்படின்னா then the body is said to be in uniform speed அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டை மூவ் ஆகிறதுக்கு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இது எல்லாமே 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு 10 கிலோமீட்டருக்கு 5 மினிட்ஸ், நெக்ஸ்ட்டு 10க்கு 5 மினிட்ஸ். ஸோ இதில் பாருங்கள், எல்லாமே டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்னா எவ்வளோ மினிட்ஸ் ஆர் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா எல்லாமே 5. ஸோ இது ரெண்டுமே டைமும் ஈக்குவல், டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். If a body covers unequal distance in equal interval of time, then the body is said to be in non-uniform speed. Non-uniform speed na ஒன்றும் இல்லை. பாருங்கள், அதுக்கும் எக்ஸாம்பிள். இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன், இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன். சரி, ஃபஸ்ட்டு பொசிஷனில் எவ்வளோ கிலோமீட்டர்? சேம் 10 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பொசிஷனில் 8 கிலோமீட்டர். வேறு டிஸ்டன்ஸ், அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் 10 கிலோமீட்டர், நெக்ஸ்ட் ஒன் 8 கிலோமீட்டர். அதை வந்து சேம் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில், சேம் டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் 2 மினிட்ஸில் இது கவர் ஆகுது, இதுவும் 2 மினிட்ஸில் கவர் ஆகுது அப்படின்னா தென் த பாடி இஸ் செட் டு பி இன் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல். டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது? 10 + 8 கிலோமீட்டர் டிவைடட் பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்குது? டோட்டலாக 4 மினிட்ஸ் எடுத்துக்குது. இப்படி தான் ஆவரேஜ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் ஒன் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் சேம் இன் டைம் இன்டர்வல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே இருந்து இந்த 10 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு 10 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு 10 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் எடுத்துக்குது. இந்த மாதிரி கவர் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்ட்டுருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம டைம் வால் கிளாக்கில் இருக்கிற மினிட்ஸு, செகண்ட்ஸு எல்லா நீடிலுமே ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் ஸ்பீட். அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம எர்த் வந்து சன்னை ரொட்டேட் பண்ணுறது வந்துட்டு ஈக்குவல் டைம் இன்டர்வலில், ஈக்குவல் ஸ்பீடில், கரெக்டான ஸ்பீடில், சேம் ஸ்பீடில், அந்த டைமுக்கு இவ்வளோ டைமுக்கு எவ்வளோ ஸ்பீடுக்கு போக முடியுமோ அந்த ஸ்பீடில் கரெக்டாக யூனிஃபார்மாக ட்ராவல் பண்ணுது. ஸோ தீஸ் டூ ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் ஸ்பீட். அது மட்டும் இல்லை, ஃபேனோட ரொட்டேஷன். நம்மளோட சீலிங் ஃபேனில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஈக்குவல் டைமில், ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ரொட்டேட் ஆகும் அதே ஸ்பீடில். ஸோ சேம் ஸ்பீட், சேம் டைம், ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்னா தென் த பாடி இஸ் செட் டு பி இன் யூனிஃபார்ம் மோஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்பீட். ஃபஸ்ட்டு ஒனில் ஒரு 25 கிலோமீட்டரை எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க? 10 மினிட்ஸில் ட்ராவல் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த 5 கிலோமீட்டரில் அதே 10 மினிட்ஸில் தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ 25 கிலோமீட்டரையும் 10 மினிட்ஸில் தான் கவர் பண்ணுறாங்க, 5 கிலோமீட்டரையும் 10 மினிட்ஸில் கவர் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன சேமாக இருக்குது? டைம் சேமாக இருக்குது, ஆனால் டிஸ்டன்ஸ் வேறையாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் இன் சேம் டைம் இன்டர்வல். ஒரே டைம் இன்டர்வலில் வேறு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுனா அப்படின்னா அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். இதில் என்ன மட்டும் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? டைம் இன்டர்வல் மட்டும் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வேரி ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெஹிக்கல் மூவிங் இன் அ க்ரௌட். வெஹிக்கல்ஸ் வந்து ஒரே டைமில்
வேறு வேறு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது அப்படின்னா திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ லாரி அதே டைமில் வேறு ஸ்பீடில் போகும், கார் வேறு ஸ்பீடில் போகும், பைக் வேறு ஸ்பீடில் போகும், வேறு வேறு டைம். ஸோ தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பால் பாருங்கள், ஒரு கேர்ள் வந்துட்டு மோஷன் ஆஃப் பவுன்சிங் பால். அந்த பால் பவுன்ஸ் ஆகிறது வந்து ஒவ்வொரு அதே டைம் இன்டர்வலில் வேறு வேறு டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ் children. Thank you.